சந்தர்ப்பவாதம், அதிகார மோகம், சர்வதிகாரம் மற்றும் இனவாதம் காரணமாக எமது நாட்டை மேலும் உயர்த்தி வைக்க எம்மால் முடியாமல் உள்ளது. இருப்பினும் எமக்கு வரலாற்றில் நழுவிவிட முடியாத சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்திருக்கிறது. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பல்வகைத்தன்மையை ஏற்றுக்கொள்ளும் செழிப்பான நாட்டை கட்டியெழுப்புவோம். வணக்கம் மக்களே. இலங்கை நாட்டில் தற்போது ஜனாதிபதி ஆட்சி மாற்றம் நடைபெற்றதற்கு பின்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தற்போது ஜனாதிபதியாக பதவியேற்றதை தொடர்ந்து தற்போது இந்த நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையினை நான் தமிழில் தருகின்றேன். இது தொடர்பான பல்வேறுபட்ட கருத்துக்கள், பல்வேறுபட்ட விடயங்களை அவர் உள்ளடக்கியதாக இந்த உரை அமைந்துள்ளது. ஒட்டுமொத்த இலங்கையர் என்ற அடிப்படையில் இந்த உரை அமைந்துள்ளதாகவும், இதனை விட தேசிய மக்கள் சக்தியின் முன்னையர்கள், அதாவது அவர்களின் போராட்டங்கள் சார்ந்தவர்கள், அவர்களுக்காக மண்ணுக்காக மரணித்தவர்கள் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட கருத்துக்களை அவர் குறிப்பிட்டிருந்தார். அவர் ஆற்றிய உரையினை தற்போது நான் தமிழில் தருகின்றேன். மற்றும் முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். பிக்குமார்களே, மத தலைவர்களே, பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, பல ஆண்டுகளாக நாங்கள் எழுப்பிய குரலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் சீராக செவிசாய்த்து உறுதுணையாக நின்று மிகப்பெரிய சாதனையை படைக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் வெற்றியை பெற்றிருக்கின்றோம். இந்த வெற்றியை விரும்பாதவர்கள் கூட விரும்பும் அளவுக்கு இந்த சூழ்நிலை அமைந்திருக்கிறது. எனவே இந்த வெற்றியின் உரிமையை எம் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் அர்ப்பணிக்க விரும்புகின்றேன். எமது அரசியல் இயக்கத்தின் நம்பிக்கை வைத்து பல்வேறு அவதூறுகளையும் பொய்யான திரிவுபடுத்தப்பட்ட தகவல்களையும் ஒதுக்கிவிட்டு புதிய பரிசோதனைக்கு அஞ்சாமல் எமது அரசியல் இயக்கத்திற்கு எமது நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை வழங்கும் அளவிற்கு பெரும் உறுதியுடன் இந்த பிரஜைகள் உட்பட அனைத்து மக்களுக்கும் இந்த நாட்டை கட்டியெழுப்பும் பணிக்கு தோள் கொடுப்பதற்கான பலம் இருக்கும் என நாங்கள் நம்புகின்றோம். இந்த வெற்றிக்காக எமக்கு முன்னரும் எங்களுடன் பலவிதமான தியாகங்களை செய்த, சில சமயங்களில் தங்கள் உயிரை கூட தியாகம் செய்த பல தலைமுறைகளின் விலை மதிப்பற்ற ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரையும் நாங்கள் மரியாதையுடன் நினைவு கூறுகின்றோம். இந்த வெற்றியும் அதன் மூலம் கட்டியெழுப்பப்படும் வளமான நாட்டையும் அவர்களுக்கு அளிக்கும் கௌரவமாகவே நான் கருதுகின்றேன். இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான பங்கை கூட்டு செயற்பாடாக நிறைவேற்றும் திறன் எமக்கு உள்ளது. அதற்கான மிக திறமையான குழு எங்களிடம் உள்ளது. நம் அனைவருக்கும் அது குறித்த முழுமையான உறுதிப்பாடு உள்ளது. நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்தை ஏற்படுத்த எத்தகைய மாற்றத்தையும் மேற்கொள்வதற்கு முன்னதாக பொருளாதாரத்தை நிரந்தரமான நிலைக்கு உயர்த்துவது அவசியம் என நாம் நம்புகின்றோம். அதற்காக நீண்டகால மத்திய கால திட்டங்களை தயாரிப்பதற்கு முன்னர் பின்பற்ற வேண்டிய துரித பொருளாதார செயற்பாடுகளின் ஊடாக குறுங்கால ஸ்திர நிலையை ஏற்படுத்த நாம் எடுப்போம். இறுதியாக இருந்த பாராளுமன்றம் மக்கள் ஆணையை தெரிவுபடுத்துவதாக காணப்பட்டது. அதனால் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தை கலைக்க நடவடிக்கை எடுத்தேன். அரசியல் அமைப்புக்கு அமைவாக நாட்டை கொண்டு செல்வதற்காக எமது பாராளுமன்ற பிரதிநிதிகளுக்கு அமைவாக அமைச்சரவை ஒன்றை நியமித்தேன். அன்றாடம் சூரியன் உதிக்கும் ஒவ்வொரு பொழுதிலும் மக்கள் காணும் கனவுகள் உள்ளன. அது இன்று இருப்பதை விடவும் சிறந்த நாடாகும். ஆனாலும் பல வருடங்களாக அது கனவாகவே போய்விட்டது என்பதையும் நானும் அறிவேன். சந்தர்ப்பவாதம், அதிகார மோகம், சர்வதிகாரம் மற்றும் இனவாதம் காரணமாக எமது நாட்டை மேலும் உயர்த்தி வைக்க எம்மால் முடியாமல் உள்ளது. இருப்பினும் எமக்கு வரலாற்றில் நழுவிவிட முடியாத சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்திருக்கிறது. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பல்வகைத்தன்மையை ஏற்றுக்கொள்ளும் செழிப்பான நாட்டை கட்டியெழுப்புவோம். நன்றி.